இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளை காண செய்த அவருடைய கிருபைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 26வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நம் ஆண்டவர், நம் கர்த்தராகிய யெகோவா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நித்திய கன்மலையாக இருக்கிறார். எனவே அவரை என்றென்றைக்கும் நம்ப வேண்டுமா? நித்திய கன்மலை என்று சொல்லும்போது ஆபிரகாம் காலத்தில் அவர் எப்படி இருந்தாரோ, ஈசாக்கு காலத்தில் எப்படி இருந்தாரோ, யாக்கோபு காலத்தில், நோவா காலத்தில், தானியேல் காலத்தில், தாவீதின் காலத்தில், ஆமீன், காலங்கள் எல்லாம் மாறினது. ஆனால் அவருடைய வல்லமை எங்குமே மாறவில்லை. ஆமீன், அவருடைய செயல்கள் ஆமீன் அதிகமாய் வெளிப்பட்டதே தவிர எங்குமே குறைவாய் காணப்படவில்லை. ஏனென்றால் அவர் நித்திய கன்மலையாய் இருக்கிறார். எனவே அவரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவன் அவன் செழிப்பான் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தரை நம்புகிறவர்களுடைய அடையாளங்கள் என்ன தெரியுமா? வேதம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 62:8 கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவனுடைய அடையாளம், அவன் தன் இருதயத்தை அவரிடத்தில் மட்டுமே வெளிப்படுத்துவான். தன் காரியங்கள் எல்லாம் அவரிடத்துல மட்டுமே, இருதயத்தில் உள்ள எல்லா கவலைகள், பாரங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாத்தையும் அவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுவான். கர்த்தரை நம்புகிறவன் இதை செய்வான். அது மாத்திரமல்ல, ரோமர் 4:21 ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தரை நம்புகிறவன் தன் இருதயத்தை ஊற்றுகிறது மாத்திரமல்ல, அவன் தேவனை மகிமைப்படுத்துவான். அது மாத்திரமல்ல, இதே ஏசாயா 26:3 சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவன் அடுத்து என்ன செய்வான் தெரியுமா? ஆமேன், ஆண்டவரையே உறுதியாய் பற்றி கொள்வான். எப்படி ரூத் நகோமியை விடாமல் பற்றி கொண்டாடும், அதே போல உறுதியாய் பற்றி கொள்வான். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அழிந்து போகிற அநித்தியமானவர்கள் மேல நம்பிக்கை வைத்து ஏமாந்து விடாதே. உன் வாழ்க்கையை இழந்து விடாதே. நித்திய கன்மலை, நம்மை செனிப்பித்த கன்மலை, நம்மோடு பயணிக்கிற கன்மலை, நம் தாகத்துக்கு தண்ணீர் தருகிற கன்மலை, நமக்கு மறைவிடமாயிருக்கிற கன்மலை, மகிமையை காண மட்டும் நம்மை மறைத்து வைக்கிற கன்மலை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்றென்றைக்கும் நம்புங்கள். நம்பிக்கையின் அடையாளமாக இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றுங்கள். அவரை முழு நிச்சயமாய் நம்பி அதிகமாய் மகிமைப்படுத்துங்கள். உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வது மாத்திரமல்ல, உங்களை எல்லா நிலையிலும் செழித்திருக்க வைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் நம்பும் கன்மலை நீர்தானப்பா. உம்மை என்றென்றைக்கும் நம்ப, எக்காலத்திலும் நம்ப எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.